रेणुवत्समीताने तू इंदू चंद्रकांत मी स्वर्णदीरूप त्वत्पादा आदरे दासहानमी. இந்த ஓவியில் ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் பாபாவிடம் நீர் பசு, நான் பச்சிலம் கன்று, நீர் சந்திரன், நான் சந்திரகாந்தக்கல், தங்கள் திருப்பாதங்கள் பாவம் போக்கும் கங்கை நதியின் மறுவடிவமே அன்றோ, அவற்றில் என் சிரம் சேர்த்து அடியேன் தாஸ்கனு பக்தியோடு வணங்குகிறேன் என்று பிரார்த்திக்கின்றார். இதுவும் பிரார்த்தனாஷ்டகத்தினுடைய ஒரு பகுதியாக இடம்பெற்றுள்ளது. இங்கு நீர் பசு, நான் பச்சிலம் கன்று என்று குறிப்பிடும்போது, அதேபோல நீர் சந்திரன், நான் சந்திரகாந்த கல் என்றும் குறிப்பிடுகின்றார். அதாவது சந்திரகாந்த கல்லுக்கு சந்திரனின்றி தனியாக எந்த சிறப்பும் கிடையாது. சந்திரனிலிருந்து வெளிப்படும் குளிர்ந்த கிரணங்களையே சந்திரகாந்த கல் ஈர்த்து நீராக மாற்றுகிறது. இது குருவின்றி சீடனுக்கு எந்த பெருமையும் கிடையாது என்பதை உணர்த்துகிறது. அதே நேரத்தில் முன்னர் சொல்லப்பட்டதோ பசு பச்சிலம் கன்று என்ற ஓமை சீடனின்றி குருவின் தாயன்பு வெளிப்படாது என்பதை உணர்த்துகிறது. அது பசுவினுடைய மடியில் பால் நிரம்பி கனத்து சொரிய தயாராக இருந்தாலும் கூட பசுவிற்கு தன் கன்றை எதிரில் காணாமல் பாலை சுரக்கும் தூண்டுதல் பிறக்காது. இது ஹேமத் பந்த் அவர்களால் ஸ்ரீ சாயி சத்சரிதத்தினுடைய 3வது அத்தியாயத்தின் 64வது ஓவியில் அப்படியே சொல்லப்பட்டுள்ளது. அந்த ஓவியானது ஓட்டி துடும்ப லாகலி ஓட்டி வாசரா வீணே பான்கா ந சோடி ஹேதோ தேனு தே உபஜ கோடி தைசீச்ச ஆவடி சாயிஞ்சி என்று இதே கருத்தை ஹேமத் பந்த் அவர்களும் குறிப்பிடுகின்றார். இதன் மூலம் நமக்கு சீடனும் குருவும் இருவருமே ஒருவருக்கொருவர் ஆத்மாவும் உயிரும் போன்றவர்கள் என்ற சாயியினுடைய விசேஷமான மார்க்கத்தை பிரதிபலிப்பதாக தாஸ்கனு மகராஜால் இங்கு விவரிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் பொதுவாக குரு சீடனை காட்டிலும் உயர்வானவர் என்ற எண்ணம் மனோபாவம் மேலோங்கி காணப்படும். ஆனால் உண்மையில் குருவும் சீடனும் ஆத்மாவும் உயிரும் போன்றவர்கள் என்ற கருத்து சாயி மார்க்கத்தினுடைய அடிநாதமாக அமைந்துள்ளது. அதை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இந்த ஓவியை ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் இயற்றி அருளியுள்ளார்கள். ஜெய் சாய்ராம்.